ஹாய் மேம், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனால் எப்படி மேம் நான் டீச்சர் ஆகுறது? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. நீங்கள் எப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டீச்சராக என்டர் ஆகிட்டாலே நீங்கள் அந்த ஆஃபருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். சரியா? இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அதை பேசிக்லன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நான் என்ன ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறேன். இப்போ அதான் அது ஒரு 12 டென்சஸ் நடத்துறது, அதுக்கப்புறம் கிராமர் ஃபுல்லாக நடத்துறது, அதெல்லாம் இங்கே கிடையாது. ஒன்லி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்காக பண்ண போகிறோம்னா கம்யூனிகேஷனுக்காக தான். ஹவு டு கம்யூனிகேட் ஈச் அதர் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், இந்த 4 டென்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக பேசிடலாம். எப்படி அதுக்கப்புறம் என்னென்னா வெக்காபுலரிஸ் நிறையா கற்றுக்கணும், வேர்ப்ஸ் நிறையா கற்றுக்கணும். இப்போ எப்படின்னா லிசன், டீச், டேக்கு, டுக்கு, பை, பாட், அந்த மாதிரியான ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வெக்காபுலரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே 100% உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். பேசிக்காக நம்ம என்ன பேசுகிறோன்னு ஒருத்தவங்களுக்கு புரியணுமே தவிர நம்ம ரொம்ப ஸ்டைலிஷாக பேசுகிறோமா அப்படின்றதெல்லாம் நெசசிட்டி கிடையாது. நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, நம்ம கனெக்டில் இருக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எனி டவுட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.